ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ஒரு குட்டி மினி விளாக் பார்க்கலாமா? இது எங்கே போகிறேன்னா ஹாஸ்பிட்டல் தான். அதுவே எனக்கு தெரியல, எப்படி குதிச்சு விளையாடுறேன் பாருங்க. இவங்க 2 பேர் பண்ண வேலை எப்படி கதவு திறக்க போகிறாங்க. அதுவே எனக்கு ஜாலியாகிடுச்சு. எனக்கு ஹாஸ்பிட்டல் ரொம்ப தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறது, கதவு திறந்து விட்டாங்க. வண்டியை பார்த்தோம், ஒரே குஷியாகிடுச்சு. விளையாட ஆரம்பிச்சிட்டேன். அந்த மற்றவங்க மாதிரி எனக்கு 8 அடி மீன்லாம் போடணும்னு ஆசை தான். ஆனால் நமக்கு என்ன இருக்குது, 2 செண்டு போட்டு விட்டாங்க. கிளம்பிட்டேன். வண்டியில் ஏற முடியல. அப்புறம் அவன் தூக்குனா மேலே ஏறிட்டேன். வேற என்ன இருக்குது நம்மளுக்கு? அவ்வளோதான், கிளம்பியாச்சு. இப்போ நான் வெளியில் போகிறேன், விளையாட போகிறேன்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு அவங்க 2 பேருக்கு தான் தெரியும். சரியான ஆளும் ஃப்ரெண்டும். போகிற வழியில் பெட்ரோல் இல்லை, வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. நான் ரோட்டில் நிற்க வச்சுட்டான். அப்படி சொல்ல மாட்டேன், ஓரமாக தான் நின்னோம். ஆனால் எனக்கு தூக்கம் வந்துச்சு அதுக்குள்ளே. சரி, அதுக்குள்ளே ஃப்ளாஷ்பேக் பார்ப்போம். இப்படி நோண்டி வரனே, இதுக்கு தான் என்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க. அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் பார்ப்போம். எதனாலனா இப்படி மாடியில் குதிச்சு ஓடுனேன். அதனால கால் அடிபட்டுச்சு. நானும் யார் வீட்டுக்கோ கூப்பிட்டு போகிறான்னு பார்த்தேன். மூஞ்ச பார்த்தேன். சரின்னு ரூம் போட்டு என்னை இறக்கி விட்டுட்டாங்க. சரி, வீட்டுக்கு தானே போகிறோம் அப்படின்ட்டு ஜாலியாக போனால் எனக்கு ஸ்மெல் வந்துடுச்சு. நம்ம தான் மூப்ப சத்தில் கில்லியாச்சே, எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் வாசப்படியிலே போகலாமா வேணாமான்னு பார்த்தேன். போக வேணான்னு தலையை ஆட்டினேன். விடவே இல்லை, இழுத்துட்டு போயிட்டாங்க உள்ளார. என்ன பண்ண முடியும் என்னால்? அப்புறம் என்ன, வழக்கம் போல் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வெயிட் பார்த்தாங்க. அப்புறம் டாக்டர் செக் பண்ணாங்க. எப்படியாச்சு, எங்கே போனாங்க அப்படின்னு ரீசன்லாம் கேட்டாங்க. நான் முழிக்கிற மொழியிலே உங்களுக்கு தெரியும். ஏன்னா டாக்டர் பின்னாடி இன்ஜெக்ஷன் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் இவங்க 2 பேர் மூஞ்சியும் பார்த்தேன். யாருக்கே முடியல. என்ன கொஞ்சம் கூட இதுங்க பாவமே பார்க்கல தெரியுமா? அப்புறம் என்ன, 2 இன்ஜெக்ஷன் போட்டு விட்டாங்க. நான் அழுதுகிட்டே வந்தேன். போகிற வழியில் சிக்கன் வாங்கி கொடுத்தாங்க. வேற என்ன நடந்திருக்கும்? வீட்டுக்கு போய் ரெசிபிஸ் ஹிஸ்ட்ரி உங்களுக்கே தெரியும். சரி, ஓகே, அடுத்த விழாவே மீட் பண்ணலாம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.